என்னங்க மக்களே, நம்ம செல்லியாண்டியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில்ல நம்ம ஊர் மீனவர் மக்களாகிய பருவத ராஜகுல மீனவர் சமுதாயம் சேர்ந்த மக்களோட மெரவனைங்க. காலங்காலமா இவங்க மெரவனையோட முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில கூடுதுறையில தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு மதிய வாக்குல அன்னதானம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் செல்லியாயி மாரியாயி பேர்லயும் பவானி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அன்னதானம் பாத்தீங்கன்னா அநாத ஆசிரமத்துல முதல்ல அவங்களுக்கு பரிமாறிட்டு தாங்க பக்தர்களாகிய பொதுமக்களுக்கு ஐயப்ப மண்டபத்தில் அன்னதானம் போடுறாங்க. நம்ம பவானி குமாரபாளையத்துல பண்டிகை நடந்துச்சு இல்லைங்களா? பவானி செல்லியாண்டி அம்மன் மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு அவங்க இன்னைக்கு அந்த அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை கொடுத்து அன்னதானமும் கொடுத்திருக்காங்க. தெய்வத்துக்கு மட்டும் இல்லாத உங்களையும் உயிர் உள்ள தெய்வங்களான உங்களுக்கும் உணவு கொண்டு வந்திருக்காங்க. நமது பாச மார்க்கெட்டளை பாசமதிலத்துக்கு உணவு வழங்குற பவானி மீனவர் சமூகத்திற்கு நமது பாச மார்க்கெட்டளை பாசமதிலம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, மீனவர் சமுதாயம்ன்றனால இவங்களோட அம்மனோட அலங்காரம் பாத்தீங்கன்னா மீன் மேல அழகா சோடிச்சு அப்படியே ஊர்வலம் கூட்டு வரும்போது ஒரு அலப்பறை பண்ணாங்க பாருங்க. உண்மையாலுமே பயங்கரமா இருந்துச்சுங்க. ஒரு முதல் கொண்டு அந்த கம்பு சுத்துற விதத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையா ஒரு மாதிரி மிரண்டுட்டா கேட்டுக்கங்களேன். காலங்காலமா நல்லபடியா நடந்துட்டு வர 18 பட்டி ஊர் மக்களோட மெரவனையும் இந்த வருஷமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லும் போதும் நினைக்கும் போதும் ஒரு மாதிரி உண்மையா சந்தோஷமா இருக்குங்க. அப்புறம் என்னங்க, அடுத்த வருஷம் மாசி மாசம் பயங்கரமா இதை விட கோலாகலமா கொண்டாடலாம். வரட்டுங்களா?